மோசடி செய்த தனது நகையை மீட்டு தரும்படி பெண் ஒருவர் கைக்குழந்தையுடன் கோவை காந்திபுரம் காவல் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெண் கூறும் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்தவர் காவியா. இவருக்கு முகநூல் மூலம் கோவை ஒண்டிப்புதூரைச் சேர்ந்த பிரபு என்பவர் நண்பராக அறிமுகமாகியுள்ளார். இருவரும் நீண்ட காலமாக நண்பர்களாக பழகி வந்த நிலையில் தொழில் ரீதியாக செலவுக்கு பணம் தேவை என கூறி 36 கிராம் தங்க நகைகளை காவியாவிடம் பிரபு வாங்கியுள்ளார். பல மாதங்களுக்கு பிறகே நகைகளை திருப்பி கேட்டபொழுது பிரபு தட்டி கழித்து வந்துள்ளார். இதனால் தனது தோழி சித்ரா என்பவரை நகைகளை வாங்கி வருமாறு கோவைக்கு அனுப்பி வைத்துள்ளார் காவியா. அப்போது பேச்சுவார்த்தை நடத்தியதில் 10 கிராம் தங்க நகைகளை மட்டும் பிரபு கொடுத்துள்ளார். மீதி 26 கிராம் நகைகளை விரைவில் கொடுத்து விடுவதாகவும் கூறியுள்ளார். அதன் பின் பல மாதங்கள் ஆன பிறகும் மீதி நகைகளை பிரபு கொடுக்கவில்லை என தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த காவியா 3 நாட்களுக்கு முன்பு கோவைக்கு நேரில் வந்து விடுதியில் அறையெடுத்து தங்கியுள்ளார். பின்னர் தனது நகையை கொடுக்க மறுக்கும் பிரபு மீது காட்டூர் காவல் நிலையத்தில் ஆன்லைன் மூலம் புகார் கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து நேரிலும் காவல் நிலையத்திற்கு சென்றும் காவியா புகார் அளித்த நிலையில் இருதரப்பையும் அழைத்து போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் பிரபு நகைகளை தனது நண்பர் ஜெய் என்பவரிடம் கொடுத்து வைத்திருந்ததாகவும், ஆனால் அவர் நகைகளுடன் எஸ்கேப் ஆகிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அந்த நகைக்கு மாற்றாக 26 கிராம் தங்க காசுகளை காவியாவிடம் கொடுத்து விடுவதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இதை ஏற்க மறுத்த காவியா தனக்கு தன்னுடைய நகைகள் தான் வேண்டும் என கூறி காவல் நிலையத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அதன் பின் புதிய நகைகளை வாங்கித் தருவதாக பிரபு கூறியுள்ளார். அதற்கும் ஒப்புக்கொள்ளாத காவியா தன்னுடைய நகைகள்தான் தனக்கு வேண்டுமென பிடிவாதமாக கூறியுள்ளார். மேலும் காவல் நிலைய வாசலிலேயே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். காவல் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட காவியா கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெண் போலீசார் செய்வதறியாமல் திகைத்தனர். இல்ல சார், எனக்கு வேண்டாம் சார். என் நகை என்ன இருக்கு அது வேணும் சார். அந்த குடிக்கார பையன் வந்துட்டு கோட போய் தாலிய போய் யாரನ್ನ வைக்கிறாங்களா சார்? ஆமா சார், என் தாலிய போய் வச்சு அட வச்சிருக்காங்க. அது ரிலீஸ் பண்றதுக்கு 19,500 rupees நான் கொடுத்தேன் சார். என் கையால கொடுத்தா டேமேஜ் பண்ணிருக்கிற கோல்ட எடுத்து வந்து கொடுத்துட்டு ஸ்டேஷன்ல நான் அதை எடுக்க முடியுமா சார்? இல்ல, ஒரு 10 கிராம்ஸ் மட்டும் கொடுக்குறாங்களா? 10 கிராம்ஸ் நான் எடுத்துக்கணுமா? இது எஃப்ஐஆர் போடுவாங்க, எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. இது என்ன செட்டில்மெண்ட் சென்டரா? இது என்ன செட்டில்மெண்ட்? கம்ப்ளைண்டே எடுக்கல. நான் ஆன்லைன்ல நேத்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நேத்து சிடிஆர் நம்பர் இருக்கு, சிஎன்ஆர் நம்பர் இருக்கு. நான் ஆன்லைன்ல நம்பர் கொடுத்தா கேட்டேன்னா நான் கம்ப்ளைண்ட் எடுக்கலன்னு சொன்னாரு. எனக்கு என் கோல்டு வேணும்.
சார் நான் வந்து. ஆமா சார், ஹோட்டல்ல இருக்கோம். ஆமா சார், நகையும் இல்ல, எக்ஸ்பென்சஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன் நகை எனக்கு திருப்பி கொடுத்தா டே வரல, நான் எதுக்கு 3 days தங்கணும் இங்க? சார் கம்ப்ளைண்டே எடுக்கல, ஜெய் மேலயும் எடுக்கல, அவங்க அம்மா மேலயும் எடுக்கல, பிரபு மேலயும் எடுக்கல, யார் மேலும் கம்ப்ளைண்ட் எடுக்கல. வராங்க, டைரியில பேர் எழுதுறாங்க, அட்ரஸ் எழுதுறாங்க, நம்பர் எழுதுறாங்க. நான் 10 o'clock வா பிஸி இருக்கிறேன். உங்க ஒண்ணே கம்ப்ளைண்ட் கிடையாது. என்ன லைன் போட்டுக்கறாங்க இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்கு. நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்பு காவியாவை சமாதானப்படுத்தி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற போலீசார் புதிய நகைகளை வாங்கிக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினர். இருதரப்பினரும் அதை ஏற்றுக்கொண்டதைத் தொடர்ந்து காவல் நிலையத்தில் இருந்து கிளம்பிச் சென்றனர். இதனால் காட்டூர் காவல் நிலையம் முன்பு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது.